எபிசோட் 2ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2018ல் நடந்த வேர்ல்ட் கப்போட ரீகேப் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி பார்க்கும்போதே நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம் அதை பற்றின்னு சொல்லிடலாம். எனக்கு தெரியல எத்தனை பேர்த்துக்கு பெஞ்சமின் பவார்டுங்கிற ஒரு பிளேயர் இருந்தான்னு தெரியாது. ஃப்ரான்ஸ் vs அர்ஜென்டினா மேட்ச் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவன் அடிக்கிற அந்த ஆஃப் வாலி ஷாட்டு மட்டும் வேற மாதிரியான ஷாட்டு கோலு மிரண்டுட்டாங்க. அதே அந்த மாதிரி ஒரு டெக்னிக் வேர்ல்ட் கப் ஸ்டேஜில் அதெல்லாம் பிளஸ்டுன்னு கூட சொல்லலாம். நம்ம போர்ச்சுகீஸோட மாஸ்ட்ரோ அப்படின்னு போர்ச்சுகீஸ் மெஸ்ஸி ப்ளஸ் ரொனால்டோ கலந்த கலவை அந்த மாதிரியான ஒரு பிளேயரு. அவர்கிட்ட இருக்க ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா அவுட்டர் ஃபுட்டில் ஒரு ஷாட் அப்படி அடிப்பார் பாருங்க. அந்த டெக்னிக்லாம் பார்த்தீங்கன்னா மாட்ரிச்சிட்ட கடைசியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அந்த டெக்னிக் இப்போ கரண்ட்டான எந்த பிளேயர்ட்ட ப்ரூனோட்ட பார்த்தேன். ப்ரூனோ இப்போ ரீசெண்டாக போட்டான் ஒரு பாஸ் இந்த மாதிரி மேன்செஸ்டர் கடைசி அசிஸ்ட்டு. அந்த சைடில் இந்த சைடு போவோம். சூப்பரான ஒரு பால் எம்பு விட்டுருவான்னு நினைக்கிறேன். அந்த டெக்னிக்கில் கோல் அடிக்கிறதுலாம் அசாதாரணமான விஷயம். அதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சாதாரணமாக வேர்ல்ட் கப் ஸ்டேஜில் பண்ணியிருப்பார் ரிகார்டோ கொரஸ்மா. அது ஒரு மறக்க முடியாத கோல்னு கூட நம்ம சொல்லலாம். லியனல் மெஸ்ஸி ஒரு பாலை ஆஃப் கோர்ட்லேருந்து அடிப்பான், மிட்ஃபீல்டர் கொடுப்பான். அந்த பாலை அப்படியே மிட்டாரில் கண்ட்ரோல் பண்ணி டெட் ஆக்குவார். இப்போ ஹாரி கேன் ரீசனாக பேன் மினிச்சுக்கு அந்த மாதிரி ஒரு கோல் அடிச்சிருப்பார். வேர்ல்ட் கப் ஸ்டேஜில் ஒன் செகண்ட் இந்த டெக்னிக்கெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியாது. இதை மெஸ்ஸி பண்ணும்போது நம்ம டியாகோ மரடோனா ஒட்டம்புக்குள்ளார பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பொசஸ் ஆன மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே கத்துவார். கர்த்தரே அப்படின்னு கையை அப்படி எக்ஸில் வச்சுட்டு கத்துவார். அதெல்லாம் லைவாக அப்போ பார்க்கும்போது 2018 வேர்ல்ட் கப்பு பீக் மெஸ்ஸி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பார்சிலோனா மெஸ்ஸி பீக் மெஸ்ஸி இன்கமிங் வேர்ல்ட் கப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வேணாம் அதுக்கு மேலே நான் பேசுகிறோம்ல. அந்த கோல் எக்ஸிக்யூட் பண்ணி மெஸ்ஸி அடிச்சிருப்பார். அதை அப்படியே தொடையில் தட்டி அப்படியே இறக்கி பால் அப்படி போகும் பாரு. அது அப்படியே ஆர்ட்டுனா ஆர்ட், அதான் என் ஆர்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா யங் கிலியன் எம்பாப்பே எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். ஃப்ரான்ஸுக்கு ஒரு 70 மீட்ரு எடுத்துக்கிட்டு பிக் பிரிட்ஜுன்னு நான் ஒரு வார்த்தை அடிக்கடி ஃபீஃபாவில் சொல்லுவேன். பந்தை தட்டி விட்டு அவன் பாட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். 70 மீட்டர் தட்டி விட்டு ஓடி போய்ட்டு ஒரு பெனால்ட்டி எடுப்பான் வேர்ல்ட் கப்பில் 2018. ஸோ அதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் அந்த டைமில் வேர்ல்ட் கப்பில். நான் இன்ஃபேக்ட் பேசும்போதே நிறையா கிளிப்பை பார்த்துட்டு பேசினா தான் எனக்கு ஃபயர்ட் அப் ஆகும். நான் கிளிப்பை வேறு பார்த்துக்கிட்டே பேசுகிறேன். அந்த மாதிரியான ஒரு ட்ரிபிள் அது. அந்த கோலை விடுறதுக்கு காரணம் என்ன, நம்ம பழைய மேன்செஸ்டர் மார்க்கஸ் ரோஹோ அந்த கம்யூனிட்டி தான் ஃபவுல் பண்ணிடுவான், இல்லைனா ஈஸியாக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெல்ஜியம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் லுக்காக்கு ஃபஸ்ட்டு டைம் இன்டெலிஜென்ட்டாக பாலை டம்மி பண்ணியிருப்பார். கோல் அது சூப்பராக போகும். அது ஒரு அருமையான மொமெண்ட் வேர்ல்ட் கப்பில். அதை டிக்டேட் பண்ணது நம்ம கெவின் டுப்ரைனா தான். மாஸ்டர் கிளாஸ் மிட்ஃபீல்டில் பண்ணியிருப்பார். அது வேறு மாதிரி தான். வேர்ல்ட் கப் பிரேசில் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. நம்ம நெய்மார் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேர்ல்ட் கப் ஸ்டேஜில் ஒரு அப்படியே ரெயின்போ ஸ்கில் ஒன்று பண்ணியிருப்பார். டேய் வேர்ல்ட் கப்டா தம்பி, இது சாதாரணமாக இது கிடையாது. நம்ம சாண்டோஸில் நீ விளாட்ல, வேர்ல்ட் கப்பில் ரெயின்போ போட்டு கட் பண்ணிட்டு போகிறதெல்லாம் பழைய ஜோகா பண்ணிட்டோம் பிரேசில் தான். இந்த வருஷம் நெய்மார் அந்த மாதிரி ஆடுவாரா மாட்டாரான்னு தெரியல. பட் நெய்மார் ஃபுட்பாலுக்கு தேவை. அதை பார்க்கும்போதே தலைவா நீ திரும்ப வரணும் தலைவாங்கிற மாதிரியான ஒரு வெறிதாக இருந்தது. அந்த மாதிரியான ஒரு ஸ்கில் மூவ் அது. கண்டிப்பாக அதையும் நம்ம பாராட்டியே ஆகணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லூக்கா மாட்ரிச்சு ஒரு டான்ஸு மிட்ஃபீல்ட்லேருந்து போட்டுட்டு ஒரு லாங் ஷாட் அடிப்பார் பாருங்க. அர்ஜென்டினா கூட அது போட்டு என்ன ஷாட் அது, அன்ஃபர்கெட்டபிள். அது லாஸ்ட் டான்ஸ் ஆஃப் மாட்ரிச் அப்படி இப்படின்னாங்க. கட்சியில் பார்த்தா பெருசுங்கள்லாம் சேர்ந்து இந்த டைமில் இங்கிலாந்து குரேஷியா ஒரே குரூப்பில் வேறு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பழைய பெருசுங்கள்லாம் ஒரு டீமில் ரிட்டைர்மெண்ட் டீம் ஒன்று போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க வேர்ல்ட் கப் குரேஷியா. வேறு மாதிரியான ஷாட் அது. அர்ஜென்டினா அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கோலஸ் ஓட்டமெண்டிலாம் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிரும் அந்த ஷாட்டை பார்த்துட்டு. உங்கள் டீமில் நம்பர் 10 LM10னாக்கா எங்கள் டீமோட நம்பர் 10 நான் LM10டான்ட்டு அர்ஜென்டினா மாட்ரிச் அந்த டைமில் ஓட விட்டுருப்பார். பீக்குது. எல்லாத்தையும் பேசிட்டு இதை பற்றி நம்ம பேசலைனாக்கா தப்பாயிரும். கிறிஸ்டியானோ ரொனால்டோ கோல் அகெயின்ஸ்ட் ஸ்பெயின். வால் நிற்கும், அப்படியே வரிசையாக நிற்பாங்க. அப்படின்னு ஒரு டீப் பிரெத் எடுப்பார். பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு நம்ம டேவிட் டக்கியை அப்படியே நின்று வேடிக்கை பார்ப்பான். அடிக்கிற கோலு பா லைவாக பார்த்தேன் போகிற அந்த ரஷ்யா 2018. மேசிவ்டா மேசிவ்டாங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படியே டாப் கார்னருங்க. ஒரு ப்ராப்பர் ஃப்ரீ கிக் ஸ்பெஷலிஸ்ட் எடுத்து டாப் கார்னரில் போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி டாப் கார்னரில் கோல் போகும். போட்டுட்டு அந்த சூய் போடுவான் பாரு.
அது வந்து வேறு மாதிரிடா. அது வந்து எப்படின்னு எனக்கு சொல்ல தெரில. அது வேறு மாதிரியான ஒரு விஷயம். டேவிட் டகியாலாம் அப்படியே ஸ்டன்னிங்காக நிற்பான். அதுவும் அது பீக் ஸ்பெயின், ராமோஸு, பிகே, வாலில் பார்த்தீங்கன்னாக்கா சஜியோ புஸ்கெட்ஸு, பிகே, ஏகா ஆஸ்பஸு, கிஸ்கோன்னு எல்லாருமே இருப்பாங்க. டேவிட் டகியா என்ன மாதிரியான கீப்பரு, தண்ணி குடிக்க வச்சுட்டு போயிடுவாப்புல கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஒன்ஸ் அகெயின் அர்ஜென்டினா பண்ண பிளண்டரு. அந்த வேர்ல்டு கப்பில் அர்ஜென்டினா கீப்பர் மட்டும் கிடச்சானா அர்ஜென்டினா ஃபேன்ஸ் உயிரோட கொளுத்திடுவாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். அந்த கீப்பர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கிளியர் பண்ணுறங்க பேரில் வெளியடிப்பான். ரெபிச்சுன்னு ஒரு பிளேயர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆஃப் சிசரில் ஒரு கோல் அடிப்பார். அதோட அந்த கீப்பரை புதைச்சிருப்பாங்க. அந்த டெக்னிக்கை எக்ஸிக்யூட் பண்ணது வந்துட்டு ரொம்பவே கஷ்டம்தான். அதை அவர் சூப்பராகவே வந்து அந்த ஆஃப் வாலியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார். அது ஒரு சூப்பரான கோலு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2018 பெஸ்ட்டு மொமெண்ட் சொல்லிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு மொமெண்ட் ஏதாவது இருந்தாக்க கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக வந்து பேசுவோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இன்றைக்கி அட்ரினோ மங்கீஸில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வேர்ல்டு கப்புக்காக பேச போகிறோம். ஜஷ்வந்த், நான், வினுஷ், பால், லிவர்பூல் அவங்க எல்லோரும் சேர்ந்து பேச போகிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து வெறி ஏற்றணும்ல, முருகு ஏற்றணும்ல. கபாலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கபாலி பாட்டை போட்டு வெறி ஏற்றிட்டு போய் பார்த்தேன். அந்த மாதிரி நம்ம இந்த வேர்ல்டு கப்புக்கு வெறி ஏற்றுவோம் எல்லாருமே. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.